strike into the crowd. India lift. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தோனினாலே தன்னம்பிக்கை தான். காரசாரமாக இருக்கும் மிக்சரு தோனி அடித்தா அது சிக்ஸருன்னு தன்னோட அதிரடி பேட்டிங்னால மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்த ஹெலிகாப்டர் நாயகன். தற்போது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சுவாரஸ்யமான நிலையில் இருக்குது. என்னதான் காலால் பாலை உதச்சி கோல் போட்டாலும் கப்பு வாங்குறது என்னவோ கைதாங்க. ஆனால் நம்ம தோனியோ கால்பந்தில் தன்னோட பயிற்சியை தொடங்கி கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியாவுக்காக பெற்று தந்தவர். அவருடைய சாதனை பயணத்தை தான் இந்த அரை மணி நேர தொகுப்பில் பார்க்க போகிறோம். நம்ம மியூசிக் இருக்குல்ல. Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup. After 28 years, the parties start in the dressing room. Happy birthday to you. Happy birthday to you. தோனி உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க ஜூலை 7th. என்னங்க வயசாகுதா இல்லையே? நீங்கள் என்றும் இளமை தான் நாங்கள் பார்க்குறோம். முதல் தடவை நான் பார்க்கும்போது இவ்வளோ நீளம் முடி வச்சுட்டு இருந்தீங்க. அது ஒண்டி தான் குறைஞ்சிருக்கே தவிர அந்த ஒரு என்தூசியாசம், அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க சிறுவர்களுக்கு தோனியை தவிர வேறு யார் அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமையே இல்லை. நீங்கள் வயசை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஆடிட்டே இருக்கணும். 7 ஜூலை மறக்க முடியாத நாள். எல்லாருக்குமே தெரியுமே, மகேந்திர சிங் தோனி நம்ம தலை, நம்ம விசில் போட்ட டீம் கேப்டன், அவரோட பிறந்த நாள். அவருக்கு ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். We wish him a very, very happy birthday and wish many more laurels to come for him. இந்திய அணியின் ஒரு தலை சிறந்த தலைவனாக பலம் வந்த தோனி வீரர்களை வெற்றிகரமாக வழிநடத்துவதில் வல்லவர். T20, ஒருநாள் போட்டி, மினி உலகக்கோப்பை என 3 விதமான போட்டிகளிலும் உலகக்கோப்பையை பெற்று தந்தவர் மகேந்திர சிங் தோனி. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த IPL தொடரில் 2 ஆண்டு தடைக்கு பின் மீண்டும் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்தி 3வது முறையாக கோப்பையை வெற்றி பெற செய்தார் மகேந்திர சிங் தோனி. பான் சிங், தேவகி தேவி தம்பதியினருக்கு 1981ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி ராஞ்சியில் மகேந்திர சிங் தோனி பிறந்தார். தோனி தனது சிறு வயதில் பேட்மிண்டன் மற்றும் கால்பந்து போட்டிகளில் ஆர்வமாக இருந்தார். குறிப்பாக கால்பந்து போட்டிகளில் அவர் கோல் கீப்பராக இருந்தார். கால்பந்து போட்டிகளில் மாவட்ட மற்றும் கிளப் அளவிலான போட்டிகளுக்கு தோனி தேர்வு பெற்றார். இந்நிலையில்தான் கிரிக்கெட் விளையாடும்படி உள்ளூர் கால்பந்து பயிற்சியாளர் அனுப்பி வைத்தார். தோனி தனது விக்கெட் கீப்பிங் திறமையால் பாராட்டு பெற்று 1995, 1998 ஆண்டுகளில் இடைப்பட்ட காலத்தில் கிளப் அணிகளில் இணைந்தார். தோனியின் திறமையால் 16 வயதிற்கு உட்பட்டோருக்கான வினு மான்கட் டிரோபி சாம்பியன்ஷிப் தொடரில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார். 2004ஆம் ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிராக அறிமுகமான MS தோனி இதுவரை 318 ஒருநாள் போட்டிகளில் 10 சதங்கள், 67 அரை சதங்கள் விளாசியுள்ளார். 2005ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஒருநாள் போட்டியில் தோனி 148 ரன்கள் எடுத்தார். அதுவே இந்திய விக்கெட் கீப்பர் அடித்த அதிகபட்ச ரன் ஆகும். இதுவரை 199 ஒருநாள் போட்டிகளிலும் 70 டெஸ்ட் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டார். 90 போட்டிகளில் விளையாடிய தோனி 6 சதம், 33 அரை சதம் உட்பட 4876 ரன்கள் எடுத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு அவருக்கு பிடித்தமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அவரது அதிகபட்ச தனிப்பட்ட ரன்களான 224 ரன்களை எடுத்தார். இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு டிசம்பரில் தோனி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். டெஸ்ட் போட்டிகளில் அவர் கடைசியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாடினார். மகேந்திர சிங் தோனி இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவை முதலிடத்தில் இடம்பெற செய்தார். டெஸ்ட், ஒருநாள் போட்டியை அடுத்து T20 கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியை மகேந்திர சிங் தோனி சிறப்பாக வழிநடத்தினார். 2006ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் தோனி அறிமுகமானார். 91 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள தோனி 1455 ரன்கள் எடுத்துள்ளார். T20 போட்டியில் 2 அரை சதம் அடித்துள்ளார். தோனி தலைமையில்தான் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. அதேபோல் 72 T20 போட்டிகளில் அவரது தலைமையின் கீழ் இந்திய அணி 41 போட்டிகளில் வென்று 28இல் தோற்றுள்ளது. ஒரு போட்டி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. ஒரு காலகட்டத்தில் இந்திய அணிக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடைக்க மாட்டாங்களான்னு ரசிகர்கள் ஏங்கினது உண்டு. தன்னோட மின்னல் வேக ஸ்டம்பிங், வித்தியாசமான பேட்டிங் முறை, கட்டுமஸ்தான உருவம் மற்றும் நீளமான முடியோட அந்த இடத்தை பூர்த்தி செய்தவர் மகேந்திர சிங் தோனி. கங்குலி தலைமையில் பல வெற்றிகளை இந்திய அணி குவித்து வந்த காலம். அந்த அணிக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை சரியான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்லாதது. பார்த்திவ் பட்டேல்,
தினேஷ் கார்த்திக் என சில வீரர்கள் பயன்படுத்திய போதும் யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. எனவே ராகுல் டிராவிட் வேண்டாவிருப்பாக விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்தார். டிராவிடே விக்கெட் கீப்பிங் செய்வார் என கங்குலி பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் டிராவிடின் விக்கெட் கீப்பிங் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அணி வங்கதேசம் சென்றது. வழக்கமாக சிறிய அணிகளுடன் மோதும்போது இளம் வீரர்கள் அதிக அளவில் அணியில் இடம்பெறுவார்கள். அதேபோல் அணியில் சில புதுமுக வீரர்கள் வாய்ப்பு பெற்றார்கள். அப்பொழுது இந்திய ஏ அணியில் அசத்தலாக விளையாடி கொண்டிருந்த தோனியும் வாய்ப்பு பெற்றார். 2004ஆம் ஆண்டு தோனி முதல் முறையாக களமிறங்கினார். நீளமான முடி, இந்திய வீரர்கள் யாருக்கும் இல்லாத கட்டுமஸ்தான உருவம், பார்க்க மிகவும் வித்தியாசமாக இருந்தார். நான் நேஷனல் செலக்டராக இருந்தேன். தோனியை செலக்ட் பண்ணது நான் தான். சிஎஸ்கேக்கு செலக்ட் பண்ணது நான் தான். முதல் தடவை நாங்கள் ஹைதராபாத்தில் நிற்கும்போது ஒரு மேட்ச்சுக்கு நான் மேனேஜராக இருந்தேன் டீமுக்கு. அது இந்தியா ஏ வர்சஸ் பாகிஸ்தான். விக்கெட் கீப்பரே இல்லை. ஏன்னா இவர் கல்கட்டா, அதாவது எங்கேருந்தோ வரணும். அவர் ராஞ்சிலேருந்து பை ரோட் கல்கட்டா ஃப்ளைட் டிலே ஆகிட்டு அவர் ராத்திரி வரைக்கும் வரலையே அப்படிங்கிற ஒரு யோசனை. ராத்திரி 12 மணிக்கு டோரை தட்டிட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, முதல் தடவை பார்க்குறேன். ஃபோட்டோவில் கூட பார்த்தது கிடையாது தோனியை பற்றி கேள்வி தான் பட்டேன் அந்த சமயத்தில். பட் ஒரு சின்ன பையன் வருவான், யாரோ கொஞ்சம் அப்படி இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு முடி வச்சுட்டு வந்தோடனே எனக்கே டவுட்டு, தப்பான ரூமை தட்டுறாரான்ட்டு. அப்புறம் பார்த்தா சேர்ந்தார். நல்ல வேலை. ஏன்னா அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு தொடர்பு. ஒருநாள் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை பெற்றுத் தந்தார். அதுவும் இறுதிப் போட்டியில் மெகா 6 அடித்து இந்தியாவை வெற்றி பெற வைத்தது ரசிகர்கள் எளிதில் மறந்துவிட முடியாது. வெற்றியோ தோல்வியோ தோனியின் ஆட்டத்தில் சிறிதளவு கூட வித்தியாசம் இருக்காது. முழு நம்பிக்கையுடன் கடைசி பந்து வரை போராடக்கூடியவர்தான் தோனி. இவர் போராடி வென்ற மேட்ச் தோனி. நான் அவரோட பெரிய ஃபேன். ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். எல்லா ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ண ஒரே கேப்டன் மகேந்திர சிங் தோனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 வேர்ல்ட் கப் 2007 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை 2011 வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அவரோட பழகி அவரை பர்சனலாக தெரியக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்பவே பாக்கியமான விஷயம். அது மகேந்திர சிங் தோனியின் மின்னல் வேக ஸ்டம்பிங் பேட்ஸ்மேன்களை அதிர வைக்கும். ஆட்டத்தின் முக்கியமான நேரத்தில் இவரது ஸ்டம்பிங் பல வெற்றிகளை தேடி தந்துள்ளது. மகேந்திர சிங் தோனியின் சிறப்பு அம்சத்தில் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதும் ஒன்று. இவர் விக்கெட் கீப்பராக நின்று கொண்டிருந்தால் எதிரணியில் விளையாடும் பேட்ஸ்மேன்களுக்கு பயத்தை கொண்டு வரும். பேட்ஸ்மேன் இறங்கி ஆட நினைத்தால் நிச்சயம் ஸ்டம்பிங் தான். ஏனென்றால் ஒரு செகண்ட் கிரீஸை விட்டு தள்ளி போனாலும் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதில் வல்லவர். நேருக்கு நேர் மட்டுமல்லாமல் ஸ்டம்பை பார்க்காமலேயே ரன் அவுட் ஆக்குவதிலும் கெட்டிக்காரர். நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ராஸ் டெய்லர் அடித்த பந்தை குல்கர்னி தூரத்தில் இருந்து தோனியை நோக்கி எறிய அதை திரும்பி பார்க்காமலேயே ஸ்டம்பில் அடித்து கெத்து காட்டியவர் நம்ம தோனி. ஆட்டத்தின் முக்கியமான நேரத்தில் ஸ்டம்பிங் செய்து அணியை வெற்றி பெற வைத்துள்ளார். சில சமயங்களில் இவர் 3வது நடுவரிடம் இவரை முறையீடு செய்து விக்கெட்டை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனி ஹெலிகாப்டர் ஷாட்டை பயன்படுத்தினால் அந்த பந்து சிக்ஸராக மாறும். இதுவும் அவரின் சிறப்பு அம்சமாகும். தோனியின் தனித்துவத்தில் ஹெலிகாப்டர் ஷாட் தனித்துவமானது. ஹெலிகாப்டர் ஷாட் காப்புரிமை பெறாத ஒரு முத்திரை என்று கூட சொல்லலாம். ஹெலிகாப்டரின் ரெக்கைகள் எப்படி சுற்றுமோ அதே முறையை கிரிக்கெட் பந்தை அடிப்பதற்கு பயன்படுத்தினார். அது அவரின் நண்பரான லால் சொல்லிக் கொடுத்த முறை. சில வருடங்களுக்கு முன்பு லால் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது செலவு முழுவதையும் தோனியே பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி 2013 இறந்துவிட்டார் லால். இந்திய அணியில காலடி எடுத்து வச்ச தோனி இலங்கைக்கு எதிரான போட்டியில 183 ரன்கள் எடுத்தும் பாகிஸ்தானுக்கு எதிராக அசத்தலான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்திய அணியில தன்னோட இடத்தை நிரந்தரப்படுத்தி கொண்டார். சிறந்த அதிரடி பேட்ஸ்மேனாக வலம் வந்த தோனிக்கு அடுத்த சில ஆண்டுகளிலேயே கேப்டன் பதவி தேடி வந்தது. மகேந்திர சிங் தோனி 2004ஆம் ஆண்டு இந்திய அணியில் இடம் பிடித்தார். முதல் போட்டியிலேயே ரன் அவுட் ஆகி டக் அவுட் ஆனார். அடுத்த 3 போட்டிகளிலும் தோனியின் சொதப்பல் நீடித்தது. ஆனால் அப்போதைய கேப்டன் கங்குலி தோனி மேல் அபார நம்பிக்கை வைத்திருந்தார். 2005 ஏப்ரலில் விசாகப்பட்டினத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போட்டியில் சீனியர் பாலிடிக்ஸ்களுக்கு இடையே தனது இடத்தையும் தியாகம் செய்து அணியில் 3வது நிலையில் தோனியை களமிறங்க வைத்தார் அப்போதைய கேப்டன் கங்குலி. இந்த போட்டியில் சச்சின் வெறும் 2 ரன்னில் ரன் அவுட் ஆக மகேந்திர சிங் தோனி களமிறங்கினார். 123 பந்தில் 148 ரன் அடித்து கங்குலியின் நம்பிக்கைக்கு பரிசளித்தார்.
அதே ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் ஜெய்ப்பூரில் நடந்த இலங்கைக்கு எதிரான போட்டியில் 299 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலை இருந்தபோது எதிரணியில் சமிந்தா வாஸ், முரளிதரன் இருந்தார்கள். அன்றும் சச்சின் 2 ரன்களில் அவுட் ஆனார். ஆனால் தோனி கைவிடவில்லை. சாட்டையை சுழற்றினார். பந்தை அனைத்து பக்கங்களுக்கும் விரட்டி சிக்சர்களாகவும் பவுண்டரிகளாகவும் மாற்றிக் கொண்டிருந்தார். அந்த போட்டியில் தனி ஒருவனாக 183 ரன்களை குவித்தார். அதுநாள் வரையில் ஷேவாக் அதிரடியை மட்டுமே பார்த்து வியந்திருந்த இந்திய ரசிகர்களுக்கு தோனியின் அதிரடி ஆட்டம் வியப்படைய வைத்தது. அதே சமயம் அணியை கடைசி வரை நின்று கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மூத்த கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டது. முதலாக T20 உலகக்கோப்பை போட்டி தொடங்கிய போது சச்சின், டிராவிட் என மூத்தவர்கள் எல்லோரும் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்காமல் ஒதுங்கினார்கள். யுவராஜா, ஷேவாகா, தோனியா யாரை கேப்டனாக நியமிப்பது என BCCI கருத்து கேட்டபோது தோனியை சச்சின் பரிந்துரைத்தார். ஏன் ஷேவாகுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படவில்லை, யுவராஜ் சிங்கை ஏன் புறக்கணித்தார்கள் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் உலகக்கோப்பை ஆட தென்னாப்பிரிக்கா பயணப்பட்டது இந்திய அணி. ஈகோ இல்லாமல் அணியை வழிநடத்த ஆரம்பித்தார் தோனி. நன்றாக விளையாடுபவர்களுக்கே அணியில் இடம் என கடுமை காட்டினார். இறுதிப் போட்டியில் அதிரடி மன்னன் ஷேவாகுக்கே அணியில் இடம் கொடுக்க மறுத்தார். பாகிஸ்தான் ஜெயிக்கப் போகிறது என்ற சூழ்நிலையில் கடைசி கட்ட ஓவர்களில் பவுலிங்கில் அபாரமான மாற்றங்களை கொண்டு வந்தார். ஃபீல்டிங்கில் கிடுக்குப்பிடி போட்டார். ஹர்பஜன் சிங் போன்ற மூத்த பந்து வீச்சாளரை தவிர்த்துவிட்டு பெருமைமிகு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கடைசி ஓவரை ஜொஹிந்தர் சர்மாவிடம் தந்தார். 6 பந்தில் 12 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலை ஏற்பட்டது. ஓவரின் 2வது பந்தில் ஒரு சிக்ஸர் அடித்து இந்திய ரசிகர்களை கலங்கடித்தார் மிஸ்பா-உல்-ஹக். அதிர்ச்சியடைந்த இந்திய ரசிகர்கள் சிலர் டிவியை ஆஃப் செய்து விட்டார்கள். அப்போது தோனி துளியளவும் டென்ஷன் ஆகவில்லை. நிதானமாக ஜொஹிந்தருக்கு அறிவுரை வழங்கினார். ஸ்ரீசாந்தை சரியான இடத்தில் நிறுத்தினார். மிஸ்பா ஸ்கூப் ஷாட் ஆடினார். ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடித்தார். ஜொஹிந்தர் துள்ளி குதித்தார். ரசிகர்கள் கண்ணீர் பெருக்கோடு எழுந்து நின்று கத்தியதில் மைதானமே அதிர்ந்தது. அப்போதும் தோனி அமைதியாக புன்முறுவலோடு ரிலாக்ஸாக இருந்தார். இதுபோன்று பல போட்டிகளில் இக்கட்டான தருணத்திலும் துளியும் டென்ஷன் ஆகாததால் அவர் கேப்டன் கூல் என அழைக்கப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒரு சிம்பிள் மேன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு அவர் திறமையை காமிச்சிட்டு ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி அவர் ஒரு சூப்பர் கீப்பர், ஒரு அமேசிங் பேட்ஸ்மேன், ஒரு கிரேட் ஃபினிஷர். நிறைய மேட்சை எந்த டீமுக்கு ஆடுறாலும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் பார்க்க முடியாது. முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட T20 கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்த கேப்டன் தோனிக்கு ஒருநாள் அணிக்கும் தலைமையேற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் வெற்றி ஒருநாள் போட்டிக்கு கேப்டனாக இருந்த டிராவிடிற்கு சிக்கல்கள் உண்டாக்கியது. அவர் கௌரவமாக விலக மகேந்திர சிங் தோனி ஒருநாள் போட்டிக்கும் கேப்டன் பதவி ஏற்றார். 2007 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பின்னர் கிரிக்கெட்டை ரசிகர்கள் வெறுத்து தள்ளிய நேரத்தில் இந்திய கிரிக்கெட்டுக்கு பூஸ்ட் ஏற்றியது தோனிதான். அணிக்கு ஃபிட்டானவர்கள்தான் தேவை, தகுதியற்றவர்கள் அணியின் மூத்த வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் அணிக்கு தேவையில்லை, ஒரு திறமையான வீரன் களத்திற்கு வெளியில் இருக்கக்கூடாது என துணிந்து முடிவெடுத்தார். தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை என அணியில் மாற்றங்களை கொண்டு வந்தார். சச்சின், ஷேவாக், கம்பீர், யுவராஜ், ஜாகிர்கான் என நிறைய திறமையான வீரர்கள் இருக்கும்போது அணி ஏன் தோற்கிறது என யோசித்தார். சேசிங்கில் 45வது ஓவர் வரை இந்திய அணியின் கையில் இருக்கும் மேட்ச் கடைசி சில நிமிடங்களில் எதிரணியின் கைகளுக்கு சென்று விடுவதை உணர்ந்த தோனி அணியில் நல்ல பினிஷர் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அதனால் திறமையான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளித்தார். இதனையடுத்து இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி அடுத்த வெற்றிகளை குவிக்க காரணமாக இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையும் தோனியை பார்க்கும்போது அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, அதாவது அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, எந்த விதமான ஒரு தான் அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு எப்பப்போ தோணும். நான் எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நான் விபி அப்படிம்பேன், நான் தோனி அப்படிம்பாரு. அந்த மாதிரி சண்டையும் போட்டிருக்கோம். ஆனால் முக்கியமாக கிரிக்கெட்டை பார்க்கப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் சிஎஸ்கேக்கு வந்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு பூஸ்டாக தான் இருந்திருக்கு. 2011க்கு பிறகு இந்திய அணி தோற்கும் ஒவ்வொரு போட்டியிலும் தோனி பதிலளித்தார். செய்தியாளரை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு செய்தியாளரின் தோளில் கைபோட்டு நான் ஓய்வு பெற வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இல்லை என்றார் செய்தியாளர். தொடர்ச்சியாக நான் நல்ல உடல் கட்டமைப்புடன் இருக்கிறேனா, வேகமாக ஓடுகிறேனா என அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பினார். அதற்கெல்லாம் செய்தியாளர் ஆம் என்றார்.
இறுதியாக நான் 2019 உலகக்கோப்பை தொடர் வரை நல்ல முறையில் விளையாட முடியுமா என கேட்டார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்றார். நீங்கள் முதலில் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் என்றார் கேப்டன் கூல். யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்தியாவுக்கு புதிய கேப்டனை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது கேப்டன் பதவியை மகேந்திர சிங் தோனி துறந்தார். கடந்த ஆண்டு மத்தியில் மூத்த வீரர்கள் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க 4வது செட் வீரர்களுடன் ஜிம்பாப்வே சென்றார். தோனியின் தலைமையின் கீழ் விளையாடுவதில் அவ்வளவு பெருமை அடைந்தனர் அந்த இளம் வீரர்கள். ஜிம்பாப்வே தொடர் முடிந்த பிறகு நியூசிலாந்து தொடரிலும் சிறப்பாக ஆடினார் தோனி. கோப்பையை ஜெயித்ததும் இந்தியாதான். சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியாவை வழிநடத்துவார் என எதிர்பார்த்த நிலையில் சத்தமே இல்லாமல் கேப்டன்சியில் இருந்து விலகினார். இந்த முடிவு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலகின் தலைசிறந்த லிமிடெட் ஓவர்ஸ் கேப்டனை இழப்பது இந்திய அணிக்கு பேரிழப்புதான் என்ற போதிலும் இந்த அறிவிப்பின் பின் ஒரு நியாயமும் இருக்கத்தான் செய்தது. மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்டை தவிர மற்ற விளையாட்டுகளிலும் கவனத்தை செலுத்தி வருபவர். அது எந்த விளையாட்டுன்னு பாருங்க. இங்கிலாந்தில் 2013 நடந்த ICC சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா வென்றது. இந்த தொடரில் தோனியின் பேட்டிங் மற்றும் தலைமை பண்பு ஆகிய இரண்டுமே சிறப்பாக இருந்தது. இந்திய அணிக்கு தலைமை தாங்கி பல வெற்றிகளை ஈட்டியது போல சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற IPL அணியின் தலைவராக பல வெற்றிகளை தோனி குவித்துள்ளார். 2010, 2011, 2018 ஆகிய ஆண்டுகள் IPL கோப்பையையும் 2010 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகளில் T20 சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தையும் தோனியின் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்றது. As far CSK வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் தான் பேக் போன். அவர்னால தான் அந்த CSK இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. அவரோட கேப்டன்சி அண்ட் அவரோட கிரிக்கெட்னால தான். CSKனா தோனி தான். தோனியின் அதிரடி ஆட்டம் ரசிகர்களுக்கு விருந்து படைத்தது. கிரிக்கெட் போட்டி தவிர பைக்குகள் மீது இவருக்கு ஆர்வம் அதிகம். 2013 மாஹி ரேசிங் டீமை நடிகர் நாகார்ஜுனாவுடன் இணைந்து வாங்கினார். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப் பந்தயங்களில் இந்த அணி பங்கேற்கிறது. கால்பந்து மீதும் தோனிக்கு எப்போதும் பிரியம் உண்டு. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் சென்னை அணியின் சக உரிமையாளராக ஆனார். இந்த வரிசையில் இவரது கவனம் தற்போது ஹாக்கி பக்கம் திரும்பியுள்ளது. ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் பங்கேற்ற ராஞ்சி ரைனோஸ் என்ற அணியை வாங்கியுள்ளார். இந்த அணி இனி ராஞ்சி ரேஸ் என்ற பெயரில் செயல்படுகிறது. தோனியின் சொந்த ஊர் பெயரிலான இந்த அணி முதல் ஹாக்கி லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. தோனியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகவும் உருவாக்கப்பட்டது. MS தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி என்ற ஹிந்தி படத்தை ஃபாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் தயாரித்தது. நீரஜ் பாண்டே இயக்கத்தில் இப்படத்தில் தோனியாக சுஷாந்த் சிங்கும் சாக்ஷி வேடத்தில் கியாரா அத்வானியும் நடித்தனர். படத்தின் பெரும்பாலான காட்சிகள் தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில் படமாக்கப்பட்டன. இந்த படம் முதலில் ஹிந்தியில் வெளியாகி சக்கைப்போடு போட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ் உட்பட பல்வேறு மாநில மொழிகளில் ரிலீஸ் ஆனது. 104 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது. மகேந்திர சிங் தோனியை போன்று இக்கட்டான நிலையில் முடிவெடுப்பது அரிது. உதாரணமாக 2016 T20 உலகக்கோப்பை போட்டியில் ரசிகர்களால் இந்த ஆட்டத்தையும் கடைசி பந்தையும் மறக்கவே முடியாது. வங்கதேசத்துக்கு 3 பந்துகளில் 2 ரன்கள் தேவை. ஆனால் அடுத்த 2 பந்துகளில் விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பாண்டியா. கடைசி பந்தின் போது கையுறையை கழற்றினார் தோனி. இதுதான் நடக்கும் என்பதை அவர் முன்பே கணித்திருந்தார். பேட்ஸ்மேனால் அந்த பந்தை எதிர்கொள்ள முடியவில்லை. கடைசி பந்து அவரிடமே சென்றது. ஆனாலும் ரன் எடுக்க முயன்றார்கள் வங்கதேச வீரர்கள். பாய்ந்து வந்து ஸ்டம்பை வீழ்த்தினார். இதுதான் தோனி. மகேந்திர சிங் தோனி போன்று இக்கட்டான சூழ்நிலையில் முடிவெடுப்பது அரிது. தோனிக்கு நிகர் தோனிதான். அவருடைய பிறந்த தினத்திற்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரது சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். That's it before.